பிறந்த குழந்தையின் முதல் உணவு தாய்ப்பால். தாயின் உடல்நிலை காரணமாகவும் சத்தான உணவு உண்ணாத காரணத்தினாலும் ஒரு சிலருக்கு தாய்ப்பால் சுரப்பதில்லை. ஆனால் தாய்ப்பாலில் இருந்தே குழந்தைகளுக்கான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கின்றன. எனவேதான் 6 மாதம் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அவசியமாக தர வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தாய்ப்பால் சரியாக சுரக்காத தாய்க்கு வீட்டிலேயே எளிதான கை மருத்துவ முறைகள் இருக்கின்றன. இதை கடைபிடிப்பதன் மூலம் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்வதுடன் தாய்க்கும் பல நன்மைகள் ஏற்படும். பிரசவித்த பெண்களுக்கு வெள்ளை பூண்டை நல்லெண்ணெயில் வதக்கி அதனுடன் வெள்ளக்கருப்பட்டியை சாப்பிட கொடுப்பார்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் பிறந்த குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டுதான். வெள்ளை பூண்டை அதிகம் சாப்பிட்டால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் மற்றும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும். அதேபோல் கருப்பட்டியில் உள்ள இரும்புச்சத்து தாய்ப்பால் ஊடாக குழந்தைக்கு போய் சேரும். மேலும் பசும்பாலில் பூண்டை அரைத்து போட்டு காய்ச்சி குடித்தால் பால் சுரக்கும். கோவை இலையை வெள்ளை பூண்டுடன் நெய்யில் வதக்கி காலையில் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் பெருகும். மிளகு, ரசம், சுரக்காய் கூட்டு போன்ற உணவுகள் பிரசவித்த தாய்மார்களுக்கு பத்தியமாக கொடுப்பார்கள். மிளகும் கொடா புளியும் சேர்த்த ரசம், சுரக்காய் கூட்டு சேர்த்து உண்பது தாய்ப்பாலை அதிகம் சுரக்க வைக்கும். அமுங்கிராங் கிழங்கு இலையினை கசாயம் காய்ச்சி பருகினால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும். அதிமதுர பொடியை சிறிதளவு சர்க்கரை கலந்து 2 முறை பாலுடன் குடித்து வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். மேலும் அருகம்புல் சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் பெருகும். வெற்றிலைகளை நெருப்பில் காட்டி மார்பகங்களில் வைத்து கட்ட தாய்ப்பால் சுரக்கும். முருங்கைக்கீரையை லேசாக தண்ணீர் விட்டு வேக வைத்து அதை பொரியலாக பண்ணி சாப்பிட்டால் பால் நன்கு சுரக்கும். கல்யாண முருங்கை இலையையும் பாசிப்பருப்பையும் சமைத்து சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.